வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றிய எடப்பாடி. ஆமா, அதிமுக குரூப் சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 பேர்ல 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு முன்னால வந்துச்சு. அதுல பன்னீர்செல்வம்ங்கிறவர் தன்னுடைய பிள்ளைய பிறந்தோடனே பிரிஞ்சு போனவர், பொண்டாட்டி கூட வாழாம இருக்கிறவர், பணத்துக்காக ஆசைப்பட்டு அவரை ஏமாத்தி அவரை கோர்ட்டு கேஸ் போட வச்சிருக்காங்க. இது முன்னாலே அந்த சமாச்சாரம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இப்ப புதுசா என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வராஜ்ங்கிற ஒரு அப்பாவி ஏழை விவசாயி, அவருக்கு எழுத பிடிக்க கூட தெரியாது. அவர்கிட்ட அவருடைய மனைவி 41 பேர், கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தது அவர் மனைவி ஒருத்தர். அவர்கிட்ட போய் உன் பையனுக்கு வேலை வாங்கி தர்றோம், இன்னும் நிவாரணம் ஜாஸ்தி வாங்கி தர்றோம் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவர் பாவம் என்னன்னு படிக்க கூட தெரியல, நீங்க படிச்சு சொல்லுங்கிறாங்க. அவர் படிச்சு காட்டுறாரு. இதை செஞ்சது யாருக்குங்களா? அவர் இந்த ஏமர்புதூர்ங்கிற அந்த ஊரோட அதிமுகவோட முன்னாள் பிரசிடென்ட் பாலகிருஷ்ணன்கிறவர். இவர் எம்.ஆர். விஜயபாஸ்கரோட தூண்டுதல்ல பண்ணாரா இல்ல எடப்பாடி இதை செய்ய சொல்றாரா? இந்த 2 பேரையும் பிடிக்கணும். பிடிச்சா விஷயம் தெரிஞ்சிடும். என்ன அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்! இப்படி இல்லாம ஒரு மானங்கட்ட அரசியல் பண்ணணும் எடப்பாடிக்கு. உன்னாலதான் எதுவுமே லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு பிராடுத்தனமான அரசியல். ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் கட்டி காத்த ஒரு அதிமுகவை நாசம் பண்ணிட்டு இருக்க ஒரு எடப்பாடி உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துறாருன்னா, உச்ச நீதிமன்றம் தயவு செய்து இந்த தலைமையையும் இந்த அதிமுகவையும் கண்டிக்கணும். கண்டிக்கிறது மட்டும் இல்ல, கடுமையா தண்டனை கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தவறு. அவர் பாவம் ஒண்ணுமே தெரியாத ஆளை போய் ஏமாத்தி வேலை வாங்கி தர்றோம்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. தமிழக அரசு தயவு செய்தல நடவடிக்கை எடுக்கணும். வாய்களையே பேசி எடப்பாடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் பண்ணாரா நீங்க பண்ணாராங்கிறத தயவு செய்து வெளியில சொல்லுங்க. ஒரு பாவம் அவர் சிபிஐ வழக்கா கேட்டாரு அந்த செல்வராஜ் என்பவர். இதுல லட்சுமி நாராயணங்கிற ஒரு வக்கீல் வக்கீல்களுக்கு அவமானக்குரிய சின்னம். அதெல்லாம் அந்த ஆளு போய் உட்கார்ந்துட்டு வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடியை திருந்த விடணும். எடப்பாடியோட சாம்ராஜ்யம் இதோடு முடியணும். பொய், பிராடு, பித்தலாட்டம் எடப்பாடியின் மற்றொரு பெயர்.